மூணார் எக்கோ பாயிண்டில் சுற்றுலா பயணிகளை தாக்கியதாக புகார். கொல்லத்திலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் தான் கைடல் சுற்றுலா ஊழியர்களும் போட்டோகிராஃபர்களும் தாக்கியதாக புகார் தெரிவித்துள்ளனர். நுழைவு பகுதியில் எடுக்கக்கூடிய டிக்கெட் சம்பந்தமாக எழுந்த பிரச்சனையை கைகலப்பாக மாறியுள்ளது. ஆனால் யாரையும் தாக்கவில்லை என்றும் சுற்றுலா பயணிகள் தான் தாக்கியதாகவும் கைடல் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். கொல்லத்திலிருந்து 17 பேர் கொண்ட சங்கம் தான் கடந்த தினம் மூணாருக்கு வந்தது. பல இடங்களை சுற்றி பார்த்த பின்பு எக்கோ பாயிண்டில் போட்டிங்காக மதியம் வந்தனர். எக்கோ பாயிண்டில் நுழைவு கட்டணத்தில் 10 ரூபாய் பாஸ் எடுக்க வேண்டும் என்று கைடல் ஊழியர் கேட்டுக்கொண்டார். பின்பு நுழைவு கட்டணத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனை கைகலப்பாக மாறியது. கைடல் சுற்றுலா ஊழியர்களும் அருகில் இருந்த போட்டோகிராஃபர்களும் பெண்களுக்கு நேராக தகாத வார்த்தைகள் பேசி தாக்கியதாகத்தான் சுற்றுலா பயணிகள் தெரிவிப்பது. ഞങ്ങൾ ചോദിച്ചതാണ്. അവർ പാസ് എടുത്തിട്ടാണ് ഇറങ്ങിയത്. അവർ പാസ് എടുത്തിട്ട് ഇറങ്ങിയെന്ന് പറഞ്ഞാൽ അവർ 12/9 ഒരു പാസ്സാണ് കാണിച്ചത്. ഇന്ന് 18-ാം തീയതി അവർ 12/9 ഒരു പാസ്സാണ് കാണിച്ചത്. അതിനുശേഷം അവിടെ നിന്നിട്ട് ഞങ്ങൾ തിരിച്ചു പോയപ്പോൾ സ്ത്രീകൾ അസഭ്യം പറയുന്നുണ്ടായിരുന്നു. ഒരു വളരെ മോശമായ രീതിയിൽ തന്നെ സ്ത്രീകൾ അസഭ്യം പറയുന്നുണ്ടായിരുന്നു. അത് അനിയൻ ചോദിച്ചു, എന്തിനാണ് സ്ത്രീകൾ അസഭ്യം പറയുന്നത്. അതിനാണ് അവർ പോവാൻ പോയ ഞങ്ങൾ ആ ഗേറ്റിന്റെ അടുത്ത് എത്തിയ ഞങ്ങളെ തിരിച്ച് പിടിച്ചിട്ട് ഗേറ്റ് പൂട്ടി ഉപദ്രവിക്കായിരുന്നു. അതിലൊരാള് ഞങ്ങളുടെ അപ്പച്ചി അടിക്കുന്ന വഴിക്ക് ആൾ മറിഞ്ഞു വീണു. അയാൾ സ്വയം മറിഞ്ഞു വീണതാണ്. சங்கத்தில் இருந்த நஜீமா என்ற மூதாட்டியை ஸ்டெப்பிலிருந்து கீழே தள்ளிவிட்டு காலால் மிதித்ததாகவும், தொடர்ந்து குழந்தைகள், பெண்கள் உட்பட உள்ளவர் சங்கத்தில் இருந்தபோதும் எல்லோரையும் தாக்கியதாகவும் தான் புகார். நஜீமாவின் முதுகெலும்பில் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. அஸ்மி, அப்சல், அன்ஷாப், ஷெஹானா, ஆன்சில் போன்றவர்கள் மூணார் டாடா பொது மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர். அதே நேரம் நுழைவு கட்டணம் சம்பந்தமாக எந்தவித பிரச்சனை இல்லை என்றும் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் தாக்கியதாகத்தான் அங்கு வேலை செய்யும் ஊழியர்கள் தெரிவிப்பது. സംസാരം നടന്നുകൊണ്ടിരുന്ന സമയത്ത് ബാലിച്ചാട്ടം ഫ്രണ്ടിൽ നിന്ന് സംസാരിക്കായിരുന്നു. പൊയ്ക്കോ എന്ന് പറഞ്ഞു. ഞാൻ ചാൻ്റെ പുറകെ നിൽക്കുകയായിരുന്നു. ആ ചാനെ തള്ളി വിട്ടിട്ട് എന്നെ അടിക്കുകയായിരുന്നു. അങ്ങോട്ടൊരു പ്രകോപനമൊന്നും കാണിക്കാതെ ഇങ്ങോട്ട് എന്നെ അവരെല്ലാവരും പിടിച്ചാൽ ആക്രമിക്കുകയായിരുന്നു. അതിലൊരു ചേച്ചി മുടിയൊക്കെ ഇങ്ങനെ പിടിച്ച് ചരിച്ച് വെച്ച് എൻ്റെ 2 കൈയും പിടിച്ച് വെച്ച് കൊടുത്തായിരിക്കണം. എൻ്റെ അടി വയറ്റിലൊക്കെ ഇടിയുണ്ട്. എൻ്റെ കഴുത്ത്, തോളിൽ നാം കൊണ്ട് മുറിഞ്ഞ പാടൊക്കെ ഉണ്ട്. എൻ്റെ മുഖത്തിൻ്റെ 2 സൈഡ്, വായിക്ക് എൻ്റെ സൈഡിൽ നിന്ന് ഇടിച്ച് വായിൽ നിന്ന് ചെറിയ ഒരു മുറിവൊക്കെ ഉണ്ടായി. சுற்றுலா பயணிகளின் ஒரு நபர் கைடல் ஊழியரை பின்பாக இருந்து காலால் மிதித்ததில் கீழே விழுந்ததில் அவரின் பல்லுக்கும் தலையிலும் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. தாக்குதலில் காயமடைந்தவர்களான கைடல் சுற்றுலா ஊழியர்களும் சிகிச்சை பெற்றுள்ளனர். இரு சங்கத்தினரும் காவல்துறையினர் விவரங்கள் சேகரித்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். நியூஸ் பீரோ, மூணார்.